நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே, எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து, எனக்கு தெரிந்து வண்ணங்களில் மட்டும் ஒற்றுமையாக இல்லாமல் எண்ணங்களிலும் ஒற்றுமையாக இருந்து ஒரு மன்றம் செயல்படுகிறது என்றால் நம் இளைய நிலா நற்பணி மன்றம் என்று சொல்லுகிற அளவுக்கு வெள்ளி விழா கடந்து பொன் விழா கடந்து இன்னும் நூற்றாண்டு விழாவை நோக்கி இந்த மன்றம் நடை போடுவதற்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல. எல்லாருடைய வாழ்த்து ஒலிகள் தான் அவர்களுக்கான ஊக்கமா இருக்கணும். உண்மையிலுமே அந்த இளைஞர் பட்டால மட்டுமல்ல, முதியோர்களும் இணைந்து ஆற்றுப்படுத்துகிற இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து கொண்டு நல்ல கைதட்டல, எல்லாரும் நல்ல கைதட்டு. இளைய நிலா நற்பணி மன்றம். ஆமாண்ணே, எங்க ஊர்ல நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம். என்னன்னு? மல்டிபிள் பாய்ஸ் கிளப். மல்டிபிள் பாய்ஸ் கிளப். அது என்னன்னு? அது வித்தியாசமா உள்ளது. நல்ல காசெல்லாம் வசூல் பண்ணுவோம், எந்த போட்டியும் நடத்த மாட்டோம். ஏன்? காசு போயிரும்ல, எல்லாருக்கும் எல்லா பணமும் வசூல் பண்ணி மொத்தம் 35 பேர் உறுப்பினர். செல்போன் பரிசு நாங்களே கொடுத்துக்குவோம். எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள டிஷர்ட் இதே மாதிரி தான், ஊதா கலர் டிஷர்ட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம். லைன்ல நின்று செல்லு வாங்குறான்னு ஒருத்தர் 150 ரூபாய்க்கு ஊதா கலர் டிஷர்ட் வாங்கி போட்டு செல்ல ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டாயா. ஒருத்தனுக்கு பத்தாம இருக்கு, யாருன்னு கேட்டா தலைவருக்கு பத்தல. அப்படிலாம் இல்லாம அவ்வளவு செலவு பண்ணி இந்த விழாவை கொண்டாடுவே பாருங்க. இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த முக மலர்ச்சி தான் இந்த இளைய நற்பணி மன்றத்துடைய வெற்றி. நீங்க சொன்ன மாதிரி போட்டிகள்ல வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க. அதை விட இங்க பின்னாடி பாருங்க, சாதாரண தரமற்ற குடிநீராக இருந்தாலும் கூட பள்ளி குழந்தைகளுக்கு தூய்மையான குடிநீர் கிடைச்சா அவங்க நல்லா இருப்பாங்களேங்கிற எண்ணத்தோட கைதட்டல் கொடுங்க சார். யார் நினைப்பாங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கிராமத்தில் இருக்கிற நற்பணி மன்றம் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பத்தாவது கைதட்டு பத்தாவது சார். அதுதான் ஊக்கம் அவங்களுக்கு தர்றது. அப்ப இதுல சுடு தண்ணி வரும், பச்சை தண்ணி வரும், நல்ல தண்ணி வருங்க. முதல் விஷயம் நல்ல தண்ணி வரும். இன்னும் சொல்லட்டுமா, அன்னை தெரசாதான் சொல்லுவாங்க, தேவைக்காக நீளுகிற கைகளை விட சேவைக்காக நீளுகிற கைகளுக்குத்தான் இறைவன் அருள்வாளிப்பான் அப்படின்னு. அந்த சேவை கரங்களாக இருக்கிற இந்த அற்புதமான சகோதரர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்களை சொல்லி எப்படி சிறப்பா சொல்றீங்க. ஆமாண்ணே, அந்த 2 வாட்டர் பியூர் பேரு ஆமா வாங்கி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த உயர்வான எண்ணம் இருக்கு. உண்மைண்ணே. நீங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்ம பக்கம் தான் வச்சிருக்கா. ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு. இவ்வளவு ஒரு சீட்டிங் குரூப்பை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது பாரு. என் மகன் அத கேட்காது, ஏன் தூக்கி போக முடியாது. இவன் கேட்பான், ஏன்னா அலேக்கா தூக்கி மல்லேக்கா தூக்கிட்டு இன்னும் நடுவர்களே, இவ்வளவு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல தம்பி பேசினான்ல, 42.25 நிமிஷம் பேசினான்ல. உங்களுடைய பெருமையை ஒரு வார்த்தை நம்முடைய காசிபாளைய மண்ணுல பேசினான சொல்லலையே. ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையே. தேவகோட்டை மகாராஜா யாரு யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேர் சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொன்னானா இல்லையா? சொல்லல. உங்க தம்பி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்ம காசிபாளைய மண்ணுல உங்களுடைய பெருமையை தேவகோட்டை மகாராஜா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேர்? என்னைய பத்தி பேசுறதுக்கு அனுமதியா கேட்கணும். உங்களைய பத்தி பேசுறதுக்கு உங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு சொல்றேன். என்னைய கேட்காம என்னென்ன பத்தி என்னென்னமோ சொல்றானு சார். நான் இங்க மண்ணுல நம்ம காசிபாளைய மண்ணுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், அனுமதி கேட்காம காசி முதல் சிவகாசி வரைக்கும் அனுமதி இல்லாம சொல்றாங்க. நடுவர் அவர்களே, சிவகாசி எப்பவுமே அனுமதி வாங்கவே வாங்க. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ம காசிபாளைய மண்ணுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். என்ன தெரியுங்களா, உங்களை பத்தி ஏதோ குறை சொல்லுவாங்கங்கிறீங்க. நான் சொல்றேன் சார், இது உண்மைனா மட்டும் கைதட்டுங்க. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. நீங்க எது செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு அவருக்கு இருப்பாங்க. இன்னொரு சொல்ற நடுகிறவர்களே, குறை சொல்லுகிற வாய ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சிங்கன்னா கூட இந்த செங்கல் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு அது ஒரு குறை சொல்லதான் செய்யும். அது உண்மை. நீங்க குறைகளை பத்தி நினைக்காதீங்க. கோலப்பட்டிக்கு பறிச்சு கொடுத்தாங்கல்ல, நாளைக்கு காலையில சொல்லுவாங்க இதை விட அது நல்லா இருந்துச்சு, இதுக்கு கொடுத்ததுக்கு அதுக்கு கொடுத்துருக்கலாம், குழப்பத்தை விட்டு போயிடுவான். நிறைய பேர் இருக்கான். எத்தனையோ பரிசு எத்தனையோ தட்டு கொடுக்குறீங்க,
உண்மையிலுமே எங்களுக்கு கைதட்டல் கொடுக்க வேண்டிய விட இந்த தை திருநாளில் முதல் கை தட்டு யாருக்கு தெரியுங்களா? நம் தட்டில் உணவை கொண்டு வருகிற உழவர்களுக்காக ஒரு கை தட்டு நாம் எல்லோருக்கும். அவங்க இல்லைன்னா ஏது சார் வாழ்க்கை? அவங்க இல்லைன்னா ஏது வாழ்க்கை? குறைஞ்சிருச்சு தலைவர். அவங்க இல்லைன்னா ஏது வாழ்க்கை? நமக்கு யோசிச்சு பாருங்க. நல்லா சொன்னார்லன்னு நிறைய வந்து சொன்னாங்க. அந்த காலம் தான், அந்த காலம் தான், அந்த காலம் தான், அந்த காலம் தான் சொல்லிட்டு போனீங்க. வெத்தலைய உள்ள வை, அரக்கவுளி வெத்தலை காணாம போச்சு. மெட்ராஸ் வாங்கி வச்சிருக்கேன் பார்சலானே. நான் கேக்குறேன், நல்லா சொன்னீங்கல்ல, உங்க பெருமை சொல்லிட்டே வரேன். நடுவர் அவர்களே, தம்பி இங்க நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருதா? ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, பார்த்திருப்பீங்க. நகைச்சுவை நிகழ்ச்சி. அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா? அப்படி யார் யாரோ சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர், கிரியேட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் தேவகோட்டை மேடை கலைவாணர் மகாராஜன் அண்ணன் சொன்னா, நான் டிவியில நகைச்சுவை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு நகைச்சுவைக்கு எனக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதான் அவங்க டிவியில பேசி 50,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. நான் என்ன பைதிக்கிட்டு ஊர் ஊரா பசங்க தான் சுத்தி இருக்கிறேன். அண்ணா அவங்க எல்லாம் உங்களை விட உயர்ந்துட்டாங்க, நீங்க இன்னும் எளிமையாவே இருக்கீங்க. இதுக்கும் நான் சொல்றேன், உணர்ந்தவங்க கைதட்டுங்க. புத்தர் சாதாரணமா உட்கார்ந்து இருந்தாரு தரையில. அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்கள போய் சாதாரண ஆளு தரையில உட்காரலாமா சார் அப்படின்னு கேட்டப்ப புத்தர் சிரித்து கொண்டே அவர்கிட்ட சொன்னாரா, தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னாராம். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையா இருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கும் அது நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம், சாப்பிட்டு சகோதரர் வீட்டுல இருந்து. அப்படி வெளியில வரும்போது கொஞ்சம் சரியா நடக்க முடியாத ஒரு ஐயான்னு நினைக்கிறேன். ஆனா தம்பி மகாராஜன் வாங்க ஒரே நிமிஷம் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னாரு. இரவுகளில் தூக்கம் வராத போதெல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுத்தான் மகிழ்வோடு நான் தூங்க போகிறேன்னு காசிபாளையத்துல ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னா கைதட்டுங்க சார். அத்தனை பேருடைய தூக்கத்திற்கு நீங்கள் காரணமா இருக்கீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நம்ம இளையநிலா உட்பட எல்லாருக்கும் சொல்றேன், உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி நாம சந்தோஷப்படுறது இல்லைங்க, எல்லோரையும் சந்தோஷப்பட வைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி. அதுதானே சிறப்பு. அது அந்த காலத்துல இருக்க, இந்த காலத்துல இருக்கு. இந்த காலத்துல இருக்கு. இந்த காலத்துல தானே இத்தனை பேர் செஞ்சாங்க. என்ன அந்த காலத்துல என்ன 10 மாடு வச்சிருந்தான், 10 வருஷம் கழிச்சு அது 20 மாடு ஆச்சு. அவ்வளவுதான். சின பிடிக்கிறதுல உரியா இருந்தா அவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, மஞ்சுநாத் எத்தனை மாடு வச்சிருக்காங்க? மொத்தம் 16 மாடு. நீங்க எத்தனை மணி வரைக்கும் பட்டிமன்றம் பேசுவான்? நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் பேசினாலும் 1 மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிருவோம். என்ன காரணம்னு நம்ம காசிபாளையம் மண்ணுக்கு சொல்லுங்க. அவங்க சொந்தக்காரங்க இருக்க ஊர்ல சொல்லாம என்ன பண்றது சொல்லுங்க. நேத்து இப்படித்தான் நமக்கு எங்க பட்டிமன்றம், நேத்து நம்ம இங்க புளியம்பட்டி, என்னது என்ன புளியம்பட்டியில பட்டிமன்றம். 1 மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டான். மாப்பிள்ளை காலையிலே பால் கறந்திருக்கான். ஒரு நிமிஷம் என்ன கும்பிடு குருசாமி என்னமோ குனிறானே. இங்கதான் சொல்லணும், இங்கதானே சொல்லணும். மாப்பிள்ளை விடிய காலம் 4 மணிக்கு போய் பால் கறந்திருக்காரு. 1/2 மணி நேரமா பாலே வரல. என்னன்னு லைட்டை போட்டு பாத்துருக்கா, மாப்பிள்ளை பசுமாடை விட்டுட்டு காலமாட்டுல போய் எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப மாடு ஈரோடு ஆஸ்பத்திரியில இருக்கு, மாப்பிள்ளை இங்க இருக்கான். இப்ப தகவல் வந்திருக்கு, என்னன்னு மாடு கொஞ்சம் சீனியசம் அந்த இதுல எடுத்திருக்கேன். நடுவர்களே, ஆனா உண்மையிலுமே காசிபாளையத்துல ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்களுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே அவ்வளவு உற்சாகமா உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. நம்ம என்னமோ இந்திய தலைநகர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு பக்கம். இங்க பாருங்க, நடுவுல பாருங்க, கைதட்டுங்க சார். இது மாதிரி தமிழ் கேட்கிற கைத்திருநாள்ல தமிழ் கேட்கிற ஒரு அமைப்பு நம்மளுக்கு அமையலையா? முதல் நாள்ல இப்படி ஒரு அமைப்போட உட்கார்ந்து பாருங்க. நிச்சயமான நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, பெண்கள் எங்க நல்லா ரசிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி ஜெயிக்கும் தானே. ஆனா போன வாரம் பட்டுக்கோட்டைக்கு கூப்பிட்டீங்கல்ல, அந்த பெருமையை சொல்லணும்னே. நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேன், ஸ்கிரிப்ட்ல இருக்கு. நடுவர் அவர்கள் என்ன தெரியுங்களா, 60 ஜோக்கு போன வாரம் இங்க பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி 60 ஜோக்கு சொன்னாரு. அந்த ஊர்ல ஒரு ஆள் சிரிக்கல. ஒரு விளம்பரம், இதாடா விளம்பரம், காலி பண்றா. 61வது ஒரு ஜோக்கு சொன்னாரு பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க ஒரு வயசான பாட்டியம்மா எந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு, படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்குன்னு. கிளவிதான் என் ஜோலியை முடிச்சா.
கடைசியில அந்த கிளவி எங்க வான்னு கூட்டியாந்து என் பக்கத்திலே உட்கார வச்சு ஒரு சீப்பு ரஸ்தாலி வாழைப்பழம் வச்சிருந்தாங்க விழா கமிட்டி. அது வாயை திறந்தாலே உரிச்சு உள்ள வச்சிருக்கேன். மொத்தம் 16 பழம் சாப்பிட்டு காலையில போன் பண்ணேன், பட்டிமன்றம் எப்படி போச்சுன்னு. நல்லா போகுது அப்படின்னு. வாய்க்கு அவ்வளவு சிக்கல் இருக்கு. அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? நிறைய குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களை வச்சு நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, ஏதாவது வாழ்க்கையில தோல்வின்னு வைங்களேன், ஏதாவது வாழ்க்கையில தோல்வினா உடனடியா அவங்க காலத்துல என்ன பண்ணாங்க? வயல்வெளி காலத்துல மருந்த குடிச்சு செத்தான் மரத்துல தொங்குனா. ஆனா இந்த காலத்துல யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்க. துணிஞ்சு வாழ்ந்து காட்டணும்டான்னு வாழ்ந்து காட்டாம பாத்தீங்களா? கைதட்டுங்க சார். நீ உலகத்திலேயே பெரிய சாதனை என்ன தெரியுங்களா? அசிங்கப்பட்ட இடத்திலேயே மறுபடியும் சாதனை பண்ணி காட்டுறதை விட உலகத்துல பெரிய விஷயம் எதுவாது இருக்க? உண்மையா நான் கேக்குறேன். இவங்க காலத்துல காதல்ல தொத்தா என்ன பண்ணுவான்? காதல்ல தொத்தா தாடியை வளர்த்துக்கிட்டு ஒரு நாயை பிடிச்சுக்கிட்டே தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நாயும் பொட்ட நாயா தான் இருக்கும். ஏன் இந்த நாய் தான் போயிடுச்சு, இந்த நாயாவது போகாம இருக்கட்டும் கயிறு பிடிச்சிருக்க. நடுவர் அவர்களே, இத்தனை குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, என்ன நம்பிக்கையில மகாராஜன் பட்டிமன்றம்னா சிரிப்பும் இருக்கும் சிந்தனையும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் தானே இவங்க அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை, குழந்தைங்க தயவு செய்து இங்க இருக்கிற பெத்தவங்க என்ன ஆசிரியர் அறிமுகப்படுத்துனீங்க, அந்த ஒரே காரணத்துக்காகவே முதல் செய்தியாவே இதை வைக்கிறேன்னு. தயவு செய்து உங்கள் குழந்தைகள் மதிப்பெண் குறைந்தால் அவர்களை திட்டாதீர்கள். மதிப்பெண் குறைந்தால் திட்டாதீர்கள். கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம வாத்தியார் அப்படிங்கிறாங்க. தம்பி ஊர் ஊராத்தான் அப்படி சொல்லுவாரு, இவர் பள்ளிக்கூடத்துல போட்டு வெதுப்பாரு. பாத்துக்க உங்களுக்கு 100 90 வாங்குற பிள்ளைகளை பிடிக்குமா? 40 50 வாங்குற பிள்ளைகளை பிடிக்குமா? எனக்கு 100 90 வாங்குற சார். எனக்கு உண்மையா நான் சொல்றேன், மேடைக்காக சொல்லல. 35 40 50 வாங்குறவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? இந்த 100 90 வாங்குற ஆளு நல்லா படிக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லல. நல்லா படிச்சு நல்ல காலேஜுக்கு போய் அங்கேயும் நல்லா படிச்சு வெளிநாடுகள்ல போய் டாலர்களில் சம்பாதிக்கிறான். ஆனா அந்த 50 60 வாங்குற சராசரி பிள்ளைகள் தான் சாகிற வரை இந்திய மண்ணுக்காகவே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா சராசரிகளால் தான் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கு. எவ்வளவு கைதட்டு வருது பாத்தியா? அவ்வளவு சராசரி நம்ம வச்சிருக்கோம். வரட்டு சார், குழந்தைங்க வரட்டு சார். நான் கேட்கிறேன், நானெல்லாம் அந்த காலத்துல எப்படி படிச்சேன் தெரியுமா சொல்றீங்க? வாய் பூசாம நீ அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல போனேன்? இல்ல, அந்த காலத்துல சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்துல தெருவழக்கிலே படிச்சோம். அப்புறம் பகல்ல ஊரா என்ன ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் காசி வலயத்துல இருந்து கோவிக்கு நடந்தே போனோம். ஓ விதி நடத்தி போனேன். இப்ப நடந்து போனா லூசு பையன் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல ஒரு பவுன் தங்கம் வெறும் 300. அப்புறம் என்ன 800 பவுன் அப்ப வாங்கி வச்சேன். அப்ப விதி இல்லாம தான் இருந்தேன். இப்ப சொன்னேன், ஒரு ஏக்கர் அப்புறம் 4500 என்ன 10 ஏக்கர் வாங்கி வச்சேன். அப்ப விதி இல்லாம தானே இருந்தேன். இன்னைக்கு இருக்க வாழ்க்கைய பேசியா? அத சொல்லுங்க. நான் கேக்குறேன், வெத்தலை உடனே காம்பு வாங்கி தின்னு பேசாம இதுல வேற ஒரே டீம் வெத்தலை உடம்பு காம்பை பிடிச்சு கொடுக்கும் போது சாப்பிட வேண்டிய காம்பு கரகட்டானே சாப்பிடவே மாட்டேன். நான் கேக்குறேங்க, குழந்தைகள் ஏன் தெரியுங்களா மதிப்பெண் நான் சொல்றேன். மதிப்பெண்ணை பெறுகிற குழந்தைகள் நல்ல குழந்தைகள் தான். அதை விட மதிப்பான எண்ணங்களோடு இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைகள். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நீங்க என்ன சொன்னீங்க குழந்தைகள்கிட்ட? நீ டாக்டர் ஆகணும். நீங்க சொல்றாங்க, நீ டாக்டர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். பையன் சொல்றான், நான் ஒண்ணும் ஆக மாட்டேங்கிறான். ஏன்டா ஒண்ணும் ஆக மாட்டேன்? ஒரு மனுஷன் எப்படி இத்தனை பேர் ஆக முடியும் கேக்குறான். அதான உண்மை. நான் கேக்குறேன், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாம் ஆகுங்க. ஆனா எந்த பெற்றோராவது சொன்னீங்களா அந்த காலத்துல, தங்கம் நீ முதல்ல நல்ல மனுஷன் ஆகணும்டான்னு யாரு சார் சொன்ன? குடும்பத்துல எங்க சொல்லி கொடுக்கலாம். இந்த காலத்துல பெற்றவங்க மாறிட்டாங்க. தம்பி என் பையன் ஒருத்தர் இருக்கான் சார், 10வது படிக்கிறான், 10th படிக்கிறான். ஒரு வருஷமா சொல்றேன், தம்பி நீ டாக்டர் ஆயிரு. சரி, காசு இருக்கு, தாத்தா சம்பாதித்த சொத்து இருக்கு, ஆஸ்பத்திரி கட்டணும், டாக்டர் ஆகடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, இன்னைக்கு பை தூக்கிட்டு கிளம்புனே கூப்பிட்டு சொன்னான். அப்பா தை பிறந்துச்சு, நீ ஆஸ்பத்திரியை கட்டு அப்படின்னா. நீ டாக்டர் ஆயிடுவியாடான்னு கேக்குறேன். கான்ஃபிடன்ஸ். நான் டாக்டர் ஆயிடுவியாடான்னு கேக்குறேன்.
நான் டாக்டர் ஆகட்டினா டாக்டர் பண்ண தோது பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம், நீ ஆதிபத்திய கட்டுங்க ஐயா. என் பொட்டாடி சொன்னா அப்பனுக்கு உள்ள தப்பாம மகனா இருந்தா என்ன, டாக்டர் மருமகளா இருந்தா என்ன, நம்மளுக்கு என்ன கட்ட வேண்டியது குடும்பத்துல ஒரு டாக்டர். ஆஸ்பத்திரியை கட்டினோம்னா அந்த உமானாத்து அங்க வந்து படுத்து கிடக்க அவனுக்கு வருமானம் தானே. எத்தமா இருக்குமோ உங்களுக்கு நம்மளுக்கு நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நான் சொல்றேங்க, குழந்தைகளிடத்துல வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? வெற்றி என்பது நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கும், தோல்வி என்பதுதான் நம்மை சிந்தித்து வாழ வைக்கும்னு இந்த கால தலைமுறைகளுக்கு சொல்லுங்க. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் நடுவர் அவர்களே. நான் இன்னைக்கு சொல்றேங்க அன்பிற்குரிய குழந்தைகளே, வாழ்க்கையில ஒரு காலத்துல இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லாம வாட்ஸ்அப் காலத்தை விட வயல்வெளி காலம் தான் நல்லதுன்னு பேசினாங்களே, அந்த வயல்வெளி காலத்துல தோத்து போய் தன்னம்பிக்கை இல்லாம செத்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு சொல்றேங்க குழந்தைகளுக்கு, கண்ணதாசன் தான் சொன்னார், அந்த காலத்து கவிஞனா இருந்தாலும் சொன்னார், என்ன தெரியுங்களா? ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் செத்து விடலாம், ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தால் ஜெயித்து விடலாம்னு சொன்னானே அந்த மனுஷன். இது எங்களை கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. என்ன தெரியுங்களா? சந்தோஷம் தான் எல்லாமே. இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க, வாழ்க்கையில சொல்லி கொடுங்க, வாழ்க்கையில சொல்லி கொடுங்க. என்னமோ அந்த கால பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, இந்த கால பாட்டெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. என்ன சொன்ன? சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. என்ன அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குங்க. ஏன்னா முன்னாடிட்டு உன்னை பத்தி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அப்படி சொல்லி கொடுத்தேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பாட்டு நல்லா இருக்குன்னாரு. என்ன பாட்டு? எங்க தாத்தா காலத்துல ஒரு காலத்துல ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு தெரியுங்களா? தியாகராஜ பாகவதர் காலத்துல பாட்டு. தியாகராஜ பாகவதரா? MKT பாகவதர் காலத்துல பாட்டு. என்ன தெரியுமா? எனக்கு கொஞ்சம் எக்கோ கொடுங்க. மன்னதலீலையை வென்றார் ஆறு வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார். ஏன் 6 வருஷம் கழிச்சு பாட்டிக்கு ரீச் ஆகல? அதுக்கப்புறம் எங்க அப்பாவுடைய காலம், கண்ணதாசனுடைய காலம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், காலங்களில் அவள் தாரணி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். 2 வருஷத்துல நான் பிறந்தேன். உண்மையிலுமே இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திருமணம் ஆச்சு. நீங்க கூட வந்தீங்க, 3 வேளை நல்லா சாப்பிட்டீங்க. 1 ரூபா கூட மை வைக்காம போனீங்க. இவங்க கொடுத்த எழுதலையா? இந்த வேலிக்கு அந்த ஓனானா சாட்சி. இந்த ஓனாண்டியை நம்பித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. வேலையே இருக்கு. நான் கேட்கிற நடுவர்கள், இப்ப மனைவியை பார்த்து இன்றைய காலத்துல மன்னதலீலையை வென்றார் தயவு செய்து வீட்டு பக்கம் வராத, திண்ணையிலே படுத்துக்காம்பா. அப்படிதான் தின்னதான் உனக்கு. இந்த காலத்துல பாட்டுல ஆபாசம் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இத்தனை ஆண்கள் பெண்கள் என் அன்பிற்குரிய சகோதரிகள் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப ஒரே ஒரு காதல் பாட்டு தான், கணவன் மனைவி பார்த்து பாடுற பாட்டு தான். ஒரு வார்த்தை ஆபாசம் இருக்குன்னு சொல்லுங்க. இனிமேல் இந்த மேடையில இந்த காலத்துக்காக நான் பேசல. ஆபாசம் இல்லாத பாடலாம் இருக்குன்னு ஒரே ஒரு பாட்டு, குடும்பத்தோட கேட்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டுனே. தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சா? வாலி அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான வரினே. இந்த பக்கம் கமலஹாசன், அந்த பக்கம் ஜானகி அம்மா, 2 பேர் சேர்ந்து பாடுவாங்க. சத்தியமா சொல்றேன், இதுல ஒரு வார்த்தையாவது ஆபாசம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. கொடுங்க. பழகி மஞ்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனக்கூடுவில்லை, மறக்கு
மாமாமே என்னோ அடியிலே பஞ்ச வர்ணோ குடியிலே ஊஞ்சல் போடு இருக்கானே. நான் ரெண்டே செய்தி, என்ன நேரத்தின் அருமை கருதி குறித்த நேரத்துல நிகழ்ச்சியை முடிக்கணும். அதனால ஒரு ரெண்டு செய்தி மக்கள் அனுமதியோட உங்கள் அனுமதியோட சொல்றேன். கருண பகவான் காசிபாளைய மண்ணுல இன்னைக்கு ஒரு 4 துளி விழுது அப்படின்னா தயவு செய்து சந்தோஷப்படுங்க. நம்முடைய பொங்கல் திருவிழா நிகழ்ச்சிகளை வானமே வாழ்த்துகிறது என்பதுதான் அது சத்தியமான உண்மை. இன்னொரு உண்மையை சொல்றேன், சொல்லுங்க. பெரிய மழை வராது. ஏன்னா நாங்க கூட்டியாண்ட இருக்க ஆளுங்க அப்படி ஆளுங்க அந்த அம்மா எல்லாம் அடி வச்ச இடத்த பொறி வச்சு ஊறாம போகாது. போன வருஷம் ஒரு ஊருக்கு போச்சு, இது வரைக்கும் மழை பெய்யவே இல்லையா பாருங்க. அப்படி ஒரு சாபக்கேடான ஒரு வேலையெல்லாம் செய்யக்கூடிய அம்மா அந்த அம்மா. அதனால இப்ப அந்த ஊருக்கு மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு இந்த அம்மா ஊருக்கு வரல சொல்லியிருக்காங்க. தெரியல அப்படியா மறுபடியும். எனக்கு உண்மையிலுமே நம்ம கொங்கு மண்டலத்திலேயே என்ன ரொம்ப சிறப்பு தெரியுங்களா? எத்தனையோ நீங்க வந்து செட்டிநாட்டு பகுதியில இருந்து செட்டிநாடு, உண்மையிலேயே கொங்கு நாடு, வருஷ நாடு, அந்த ஒரத்த நாடு, தம்பி ராமநாடு, எங்க அண்ணனே செல்வராஜன் பழைய கருவாடு எல்லா பேர் பார்ட்ஸ் போய் இப்பதான் சரியாக்கிட்டு இல்ல ஆயில் சர்வீஸ் ஆகி வந்திருக்காரு. நம்ம ஆயில் சர்வீஸ் தான் போவோம். நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே, நல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடுவர் சொன்னீங்கல்ல, இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, இவ்வளவு மக்கள் நல்லா உட்கார்ந்து சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சிய இப்படி நம்ம ஒரு கூட்டத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நான் கேக்குறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா, உலகத்திலே நீங்க எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? 7 நாடுகள் போயிருக்கேன். ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்ம ஊர்ல வந்திருக்கிறாங்கன்னா 7 வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க. ஆமா இல்ல என்ன நான் கேக்குறேன், எல்லாருமே போயிருக்கோம்ல. நான் 7 வெளிநாடு, தம்பி மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாடு போயிருக்கேன். உமாநாதன் எக்ஸ்ட்ரா 2 நாடு. வேற எந்த நாடுகள் கூடுதலா போனாரு? ராம்நாடு, ராம்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள. ஆமா. நான் கேக்குறேன்னு இப்படி எத்தனையோ வெளிநாடுகள். ஐயா ஒரே நிமிஷம் நல்லா கேளுங்க. எத்தனையோ வெளிநாடுகள் போயிருக்கீங்க. மகாராஜன் சார் வந்திருக்காங்க, அவங்களுடைய டீம் வந்திருக்காங்கன்னு நீங்க எவ்வளவு அழகா நம்மள ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. உணவு பரிமாறு உண்மையிலே எனக்கெல்லாம் சிங்கப்பூர்ல ஆப்பிள் போன் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு எல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. உண்மை இருந்தாங்கல்லன்னு நான் கேக்குறேன். அவ்வளவு தூரத்துல எவ்வளவோ பெரிய விருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல, எவ்வளவோ பெரிய நட்சத்திர ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் தங்கியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் மகிழ்ச்சி. உலகத்துல எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லயே நம்ம தங்கி இருந்தாலும் உலகத்துல ஒரு உணவின் சுவைக்கு இணையா எதுவுமே கிடையாது. அது எந்த உணவு தெரியுங்களா? பெத்தெடுத்த தாயின் கையால் பிசைந்து கொடுக்கிற ஒரு கவலை உணவுக்கு இணையா ஏதாவது இருக்காங்க? ஈடு இணை இருக்கா? அந்த காலத்துல பாட்டு கொடுத்தாங்க, எங்க இந்த காலத்துல அவங்கவுங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. இப்படி ஊரே, நான் உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, பொதுவா ஒரு விழானா ஊரு கூடி செய்வாங்க. ஆனா இன்றைக்கு ஊர் கூடியதால் தான் விழாவே நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு எவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க காசிபாளையத்துல. இந்த மக்களை பார்த்து மற்ற ஊர் மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லோரும் கைதட்டுங்க சார். இது மாதிரி எங்க நடக்கும் இந்த மாதிரி அவ்வளவு அழகா பண்ணாங்கல்ல. நான் கேக்குறேனே, பாண்டவர் பூமின்னு ஒரு படம், கவிஞர் ஸ்நேகன் ஒரு பாட்டு எழுதினாரு. அவங்கவங்க வாழ்க்கையை நினைச்சு பாத்துக்குங்க. அம்மா கையில வாங்கி கொடுக்கறானே, மனைவிக்கும் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. பசிக்க விடாமல் சோறு போடுபவள். சொல்லுங்க, நான் வித்தியாசம் சொல்லுங்க. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டு சமையலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்னென்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா சரி அம்மா சமையல், அம்மா சமையல். மூக்க பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான் பொண்டாட்டு சமையல். ஒரு வித்தியாசம் இருக்கு. நரைச்ச முடி கிடந்துச்சுன்னா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்துச்சுன்னா பொண்டாட்டி சமையல். இதுதான் வித்தியாசம். அது உன் சமையல், உன் சமையல். ஆனா எல்லா ஆண்களும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், 1000 தான் வீட்டுல இருக்கிற மனைவி பார்த்து பார்த்து சமைத்தாலும் எங்க அம்மாவை பக்குவம் மாதிரி இல்லைங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, சட்டை பையை பார்க்கிறவள் மனைவியாக இருந்தால் பிள்ளைகளின் வயிற்று பையை பார்க்கிறவள் தான் தாயாக இருக்கிறாள் ஒரு பன்மொழி உண்டு. அந்த அம்மாவை நினைத்து பாண்டவர் பூமியில இந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தாங்க.
நினைத்திட நினைத்திட திரும்பிட திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் அடிக்கடி உலா போடும். அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் அடிக்கடி உலா போடும். நிலவுகள் கூடி பூமியை வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். நினைத்திட நினைத்திட திரும்பிட திரும்பிடும் ஏக்கங்கள். காலம் நல்லா இல்லையானே? ஒரே ஒரு செய்தியோட மட்டும் நான் முடிச்சிடறேன் ஒரே நிமிஷத்துல. அண்ணே, இத்தனை பெண் குழந்தைகள் உட்கார்ந்து இருக்காங்க, என் தாய்மார்கள், என் சகோதரிகள், என் பாட்டி வயதில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு காலத்துல ஒரு பெண் இப்படி வீட்டை விட்டு வெளியில் வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. வீட்டை விட்டு பெண்கள் வெளியிலேயே வர முடியாதுன்னு அடுப்பூதும் பெண்களுக்கு ஒரு படிப்பு எதுக்குன்னு கேட்டது வயல்வெளி காலம். ஆனா எங்க வாட்ஸ்அப் காலத்துல என்ன பண்ண தெரியுங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நந்தினிங்கிற ஒரு பெண் குழந்தை 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல திண்டுக்கல் மாநகரத்துல 600க்கு 600 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்தாள். அப்படின்னா பொம்பளை புள்ளைக்கு எதுக்குடா படிப்புன்னு கேட்ட வயல்வெளி காலத்தை விட பொம்பளை புள்ள படிச்சாதான்டா படிப்புன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு விட்டாங்களா இல்லையா? ஆமா. ஒரு காலத்துல 2 பெண் குழந்தை பிறந்தா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா? பெண் குழந்தை பிறந்ததா முடிஞ்சு போச்சுன்னா 3 பொம்பளை பிள்ளையா பெத்தவனுக்கு முச்சந்தியில தான் சோறுனா, 4 பெண் பிள்ளை பெத்தவனுக்கு நடுத்தருவுல தான் சோறுனா, 5 பெண் பிள்ளையா பெத்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்றைக்கு மாறிடுச்சு நடுவர் அவர்களே. தங்க மீன்கள் ஒரு படம் வந்தது, எத்தனை பேர் பாத்தீங்க? கைதட்டல் கொடுங்க. தங்க மீன்கள் படம். அதுல ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அதில் அம்பினும் மழை துளி தூண்டுகிறாய், 1000 மழை துளி தூண்டுகிறாய். நான் கேக்குறேனே, அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. அதுல ஏன் தேசிய விருது கொடுத்தாங்கன்னு கேட்டா, இங்க இருக்கிற என் அன்பு சகோதரிகளே, அன்பு பெண் குழந்தைகளே, உங்க அப்பாக்கள் எல்லாருமே ராஜாக்களாடா, பெரிய அரசர்களா? இல்ல இல்ல. நடுத்தரமோ ஏழையோ கூலியோ மாச சம்பளம் வாங்குறவங்களோ இருக்கலாம். ஆனா மனசாட்சியோடு நான் அண்ணன் சொல்றது உண்மைனா மட்டும் கைதட்டுங்க. நம்ம அப்பாக்கள் யாருமே பெரிய ராஜாக்கள் இல்ல. ஆனால் உங்கள் அத்தனை பேரையும் அவர்கள் இளவரசிகளாகத்தான் இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேரையும் இளவரசிகளாகத்தான் வளர்த்து இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு அப்பன் எந்த நம்பிக்கையில தான் பிள்ளைய படிக்க அனுப்புறான், அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும், நாம வாழாத வாழ்க்கைய நம்ம பிள்ளை குட்டியாவது வாழட்டும்ங்கிற நம்பிக்கையில தானே நடுவர் அவர்களே இந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. இந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்களா? வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகையிலே சொல்லி வைப்பாங்கன்னு மூட நம்பிக்கையை விதைத்தது அந்த காலம். பிள்ளைகளின் அறிவு கண்களை திறந்து விட்டதுதான் எங்கள் வாட்ஸ்அப் காலம் என்று சொல்லி நடுவர் அவர்களே, வெள்ளைக்காரன் 187 வருஷம் நம்மளை அடிமைப்படுத்தினானே. ஆனா அதே வெள்ளைக்காரன அவனுடைய விளையாட்டான செஸ்ங்கிற சதுரங்கத்துல 16 வயதான குகேஷ்ங்கிற ஒரு தமிழ் பையன் அவனையே அடிமைப்படுத்தி காட்டினது எங்கள் வாட்ஸ்அப் காலம் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே, சாதனையாளர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிற வாட்ஸ்அப் காலத்திற்கு நீங்கள் உங்கள் தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, ஆண்டுதோறும் எங்களை மதித்து அன்போடு நிகழ்ச்சி தருகிற அத்தனை பெருமக்களின் இதயங்களுக்கும் எங்கள் அன்பு மலர்களால் காணிக்கை செய்கிறோம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பாப்போம். மழை வந்துச்சு, மழை பெஞ்சிச்சா? நான் சொன்னல பெய்யாது. அடுத்து இந்த அம்மா எந்திரிக்கும், அது யூட்டர்ன் போட்டு ஈரோடு மாவட்டத்தை விட்டே போயிடும். திருப்பி அது வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அப்படி ஆடு. ஆனா இந்த அம்மா அப்படி கிடையாது. இது வந்துச்சுன்னா இது மாதிரி தூரலே விடுவார். அப்படி ஒன்னொன்னு மட்டமில்லாத அப்படி ஆழத்துல செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அம்மாலாம் அவ்வளவு குலுக்கி சிரிக்குதுன்னா என்ன காரணம்? சிரிக்காட்டினா காதை பிடிச்சி போடுவோம் சம்பளத்துல. அதனால இவங்களே சிரிப்பாங்க, இவங்க கை தட்டுவாங்க. அவன் இது வரைக்கும் 2 டீ குடிச்சிருக்கான். 1 டீ தான் அளவு. 2வது டீக்கு 10 ரூபா பைசல்ல குடிப்பேன். நீங்க குடிக்கலைங்கிறக்கா 10 ரூபாய் சேர்த்துட மாட்டேன். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்குங்க. ஒரு காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு காலத்துல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். இன்னைக்கு அப்படியே பண்றான். ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான். மாரியம்மா, நான் ஈரோடு போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் உண்டியல்ல 1 ரூபாய் போட்டா லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக்கி
மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு அண்ணன் பைபாஸ்ல மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில போய் ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா தெய்வம் நம்மளுக்கு 10 செய்யும். அப்படி இருக்கணும். இன்னைக்கு அப்படியா இருக்கான்? நேற்று எங்க ஊர்ல ஒரு அம்மா ₹10 மாரியம்மன் கோயில் உண்டியல்ல போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்குது. 10 ரூபாய் போட்டா ஒரு லட்சம் ரூபாய் கேட்கலாம்ல. அப்புறம் எவ்வளவு பேருக்கு தான் கொடுக்குறது? 10 ரூபாய் போட்டு எனக்கு வீடு வேணும், கார் வேணும், வீடு வேணும், கார் வேணும். கடைசியில கொஞ்ச நேரம் ஆச்சு, எனக்கு பேரன் பிறக்கணும், எனக்கு பேரன் பிறக்கணும், எனக்கு பேரன் பிறக்கணும். குத்தியும் ஒரு அறை, உனக்கு பேரனே பிறக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்மா ஏன் சார் அப்படின்னு கேட்டுச்சு. உன் மருமையை வெளிநாட்டுல இருக்கேன், அவனை முதல்ல விசா போட்டு இங்க வர சொல்லு, அதுக்கப்புறம் நீ இதுக்கான முயற்சியில ஈடுபடும். இப்படி போய் வேண்டியது அப்படி நடக்கும். இல்லாத செய்யலாமா? வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கா? இன்னைக்கு என்ன பாட்டு போடுறோம்? பாட்டு சரியில்லை. ஒரு பாட்டு போட்டிருக்கான், எதுக்கு அடிக்கிறானிய நெஞ்சில போய். இன்னொரு பாட்டு போடுறான், எதுக்கு நசுக்கு சேலை உதறி விட்டாட்டு கட்டு, இல்ல பூச்சி மருந்து துருவிட்டு கட்டு. பாட்டு சரியில்லை. வாழ்க்கையாவது நல்லா இருக்கா? ஒரு காலத்துல எப்படி நான் வந்தவங்களை வாங்கணும். போன வாரம் சென்னையில ஒரு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போனேன். கேட்ல எழுதி கிடந்துச்சு, நாய்கள் ஜாக்கிரதை. எட்டி பாக்குற ஒரு நாய் தான் கிடக்கு, அந்த நாய் சும்மா கிடக்கு. ஏன்டா நாய்கள் ஜாக்கிரதை எழுதியிருக்கான்னு காலிங் பெல்ல தான் அடிச்சேன். ஒரு அம்மா கதவை திறந்து என்ன வேணும் அப்படின்னு, நாய்கள் ஜாக்கிரதை கரெக்டா எழுதி போட்டுருக்காங்க. ஒரு காலத்துல வள்ளுவன் என்ன சொன்னான்? நோக்க குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்துன்னா, விருந்தினர் முகம் அனிச்ச மலரை விட மென்மையானதுரா, முகமலர்ச்சியோட ஒருத்தனை கூப்பிடணும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, அவசர உலகம். ஒருத்தர் சுகர் வந்துருச்சுன்னா இன்னும் 4 பேருக்கு வரணும்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு சுகர் இருக்கு, உனக்கு இல்ல? எத்தனை வயசு? 40 வயசு. வந்துடும் எனக்கா வந்துச்சு, உனக்கு வந்துடும். இன்னும் எனக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ஒரு மாதிரி கைகள்லாம் பரபரப்பா இருக்கா, யூரின் அடிக்கடி வருதா, இப்படிலாம் கேட்கிறேன். கேட்டு ஒருத்தன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உலகமா அன்னைக்கு வாழ்றோம். ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. ஒருத்தர் தொழில் பண்ணான்னா நம்ம பங்காளியை கூட்டிட்டு போய் அவனுக்கு அந்த தொழிலை சொல்லி கொடுத்து நம்ம குடும்பமா இருப்போம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சது அந்த காலம். இன்னைக்கு எல்லாம் எவன் எக்கல் கட்டான்னா, முன்னாடி பைக்ல போறவன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தான்னா போய் தண்ணியை துளிச்சான், பன்னீர் கொடுத்தான், ஆர்வத்தை பொழியோடு தூக்குனான். இன்னைக்கே அப்படி கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற செல்ஃபி எடுக்கிறான், மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு இருப்போம், செல்ஃபி எடுத்துக் கொண்டு இருக்கிறேன். இதை பேஸ்புக்ல போட்டு 30 பேர் லைக் போடுறோம். அன்னைக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு, பைக்கில் வர நிப்பட்டவே இல்லை. எத்தனை பேர் செத்தான்? ஒரு ஆளுக்கான எவ்வளவு கூட்டம். அன்னைக்கு திரும்ப விட்டு அடிச்சாக்கி ராணிமார் விட்டு அப்படி வாழ்க்கை அப்படி சிக்கல. இப்ப மழை போயிடுச்சு, இப்ப கிளப்பி விடுறதுக்காக வரப்போறாங்க நல்ல பாடல்களை பாடக்கூடிய பின்னணி பாடகி. இந்த அம்மாவை நீங்க திரைப்படங்கள்ல பார்க்கலாம், பின்னாடி நின்றே பாடும் பின்னணி பாடகி. முன்னாடி 2 பேர் பாடுவாங்க, பின்னாடி 50 பேர் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுறாங்க. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த இளைய நிலா நற்பணி மன்றம் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி, நீ எப்படி காசு வாங்குற ஐடியா எதுவும் அதை சொல்லிடுறேன். நடுவர்களே, இந்த உலகத்திலே எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இளைய நிலா நற்பணி மன்றம் என்றாலே சம மாசு. நடுவர்களே, நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் பாயில் லைன்ல போடுவாங்க, முட்டை தோசையிலேயே போடலாம். நீங்க பேசுங்க முட்டா. உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. சொல்லு, வாழைப்பழம் மலத்து தான் பார்க்கும். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களா மண்டா? நீ ஊரு ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நடுவர்களே, நீ கருப்பு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர் அப்படி ஓரமாச்சு கொஞ்சம். என்ன பேச்சு! நினைத்தாலே இனிக்கக்கூடிய